ஹாய் சிஸ்டர்ஸ். இந்த வீடியோ யாருக்குன்னா ஜகா வாய்ஸ் சேனல் வச்சுருக்காங்களே கஜா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. என்னென்னா ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு இடையில உடம்பு வேறு சரியில்லாமல் போச்சு போல இருக்குது. கவலைப்படாதீங்க சிஸ்டர், உடம்புலாம் சரியாயிடும். நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே நல்ல ஃப்ரெண்டு யாருமே கிடையாது. நம்மக்கிட்டே எல்லாமே கேட்டு நம்மளை பற்றி இன்னொருத்தவங்க கிட்டே போய் சொல்கிறவங்க தான் நிறைய பேர். சரிங்களா? நீங்கள் கீழே விழுந்தாலும் பேசுவாங்க, நீங்கள் மேலே எந்திரிச்சாலும் பேசுவாங்க. உலகம் 1000 சொல்லும். சரிங்களா? நமக்கான அந்த 4 பேர் என்றைக்குமே நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறத நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது என்னென்னா, யாருமே இல்லை, ஹஸ்பண்ட் இல்லை, அதனால் நான் இப்படி தனிமரமாக இருக்கேன். இல்லை சிஸ்டர், ஹஸ்பண்ட் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். சரிங்களா? கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஏன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்கிற மாதிரி கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். சரிங்களா? ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற லேடிஸுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாதுல்ல. சரிங்களா? ஏன்னா நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, எனக்கு மெட்டி போடணும்னு ஆசையாக இருக்குது, மஞ்சள் பூசணும்னு ஆசையாக இருக்குது, காலில் கொலுசு போடணும்னு ஆசையாக இருக்குது. சிஸ்டர், கணவன் இழந்த பெண்களே கொலுசு போடக்கூடாது. மெட்டியும் தாலியும் தான் கணவர் கொடுத்தாரு. சரிங்களா? உங்களுக்கு பூவும் மஞ்சளும் உங்கள் அம்மா பிறக்கும் போதே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. கணவர் கொடுத்தது மெட்டியும் தாலியும் தான். சரிங்களா? நீங்கள் மஞ்சள் பூசக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, நீங்கள் பூ வைக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. சரிங்களா? என்றைக்குமே அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது சிஸ்டர். நம்ம நீ தப்பானவ அப்படின்னு உங்களை ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா நிரூபிக்கலாம் வேண்டாம். சரிங்களா? ஆமாம், நான் தப்பானவன்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்துடுங்க. சரிங்களா? இது இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ இதில் லைவாக நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு ஆசையாக இருக்குது எப்படின்னா ஒரு ஃபேமிலியில் போய் இருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறீங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு லைஃப்குள்ளே போகிறதுங்கிறது தப்பான ஒரு முடிவு சிஸ்டர். உங்கள் கையில் தொழில் இருக்குது, நீங்கள் அந்த தொழிலை இன்னும் மேம்படுத்துங்க, அந்த தொழிலை இன்னும் நீங்கள் மேலே வாங்க. சரிங்களா? இதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்கள் போய் இன்னொரு மேரேஜ் பண்ணி அது நாளைக்கு பெரிய பிரச்சனையில் நின்றுடும். அதனால் வேண்டாம். யார் வேணால் உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்பி ஏமாற வேண்டாம். சரிங்களா? மறுபடியும் அது பிரச்சனை தான். ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் உங்களை எப்படிலாம் காயப்படுத்தினாங்களோ அதே சேம் செகண்டும் அப்படி தான் வருவாங்க. சரிங்களா? யாருமே நல்லவங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம கூட இருக்க ஆண்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா தம்பியாக இருக்கலாம், இல்லை பார்த்திங்கன்னா அண்ணனாக இருக்கலாம், கூட பிறந்தவங்க நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. இப்போ உள்ள டைமில் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் அக்கப்பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை பக்கத்தில் நம்ம கூட பழகிறவங்கள்ட்ட யாராவது ஜென்ஸ் இருக்காங்க அப்படின்னா எல்லாமே எல்லாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் எப்படி அப்படின்னா உலகத்துக்கே தெரியும். சரிங்களா? நான் தனியாக இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கடவுள் நம்மளை பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து போகிறதுக்காக நமக்கு கொடுக்குறாரு. ஒன்றால் இது முடியுமா அப்படிங்கிறது கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் போயிடுங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு யோசிங்க. ஆனால் இதிலேருந்து வெளில வர்றதுக்கு வேறு ஒரு தப்பான முடிவுக்கு போயிடாதீங்க சிஸ்டர். உங்கள் கையில் உழைப்பு இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்கள் இதை பற்றியே யோசிக்காதீங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போ என்னை எடுத்துக்கோங்களேன், நான் தனியாக இருக்கேன், ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மேபி நான் ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்கேன், இதில் நான் சொல்ல முடியாது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு தெரியும். சரிங்களா? இப்போது நம்ம அந்த மாதிரி நான் ஒரு இதில் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களை சுற்றி உங்களை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. சரிங்களா? அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். பெண்ணாக இருந்தாங்கன்னா உங்ககிட்ட எப்படி மணியை கறக்கிறது, இல்லை உங்ககிட்ட ஒரு பொருளை வாங்குறது எப்படின்னு யோசிப்பாங்க. ஆணாக இருந்தாங்கன்னா உங்களை யூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு டைப் பண்ணி நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க. அடுத்து நீங்கள் உங்களோட சுய சிந்தனை இருக்கும் பார்த்தீங்களா? யோசிங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாலும் ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா படப்படன்னு எல்லாமே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடாமல் நம்ம பார்த்திங்கன்னா வீடு இருக்குது, எனக்கு பிள்ளைங்க இருக்குது, நான் ஒரு ஃபேமிலியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் நீங்கள் பேசணுமே தவிர, நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இந்த தவறை பண்ணுறீங்க. அதனால தான் நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்ருக்கீங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருந்தாலும் ஒரு ஆண் நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை பண்ண தான் செய்வான். நம்மளை பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இவங்களை கரெக்ட் பண்ணலாம், இவங்கள்ட்ட நம்ம ஒரு நாளாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் நீங்கள் தனிமையில் இருக்கீங்கிறத நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்கிறத நிப்பாட்டுங்க. உங்களோட வேலையில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. யார் உங்ககிட்ட என்ன சொன்னாலுமே எனக்கு என்னோடய வேலை தான் முக்கியம், என்னோடய வேலையை நான் பார்த்துட்ருக்கேன், யாரை பற்றியும் யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம் சிஸ்டர். அதே மாதிரி அன்வான்டாக நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க தெரியுமா ஆண்கள், அவங்கள்ட்ட நீங்கள் ஓரளவுக்கு சொல்லி புரிய வைங்க. ஏன்னா நானும் இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹாஷாக பேச முடியல, ஆனால் எந்தளவுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம புரிய வச்சுட்டு அவங்கேருந்து நம்ம வெளியில் வந்துடணும். அந்த இடத்துல நிற்கக்கூடாது. சரிங்களா? எப்படியே அடுத்து நம்ம அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்தோம்னா மறுபடியும் அவங்க அதை யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சிஸ்டர். எல்லா விஷயத்தையும் நீங்கள் இங்கே சொல்கிறதுனால நல்லது நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் மறுபடியும் பிரச்சனை தான் வரும். சோஷியல் மீடியாவில் நீங்கள் தனியாக இருக்கங்கிறத சொல்கிறத நிப்பாட்டுங்க. அது ஜகா சிஸ்டர் மட்டும் நான் சொல்லலை, என்னோடய சகோதரிகள் அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலியை விட்டு தனியாக இருக்கீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்கள் கையில் ஒரு உழைப்பை வச்சுக்கோங்க, ஒரு வேலையை வச்சுக்கோங்க. டான்ஸு பாட்டு அப்படின்னு போகாமல் ஒரு
ஒரு தொழில் ஒன்று கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே இருந்தாலுமே அது உங்களை காப்பாற்றும். சரிங்களா? யாருமே கடைசி வரைக்கும் நம்ம கூட வரமாட்டாங்க. சத்தியமாக அது மட்டும்தான் உண்மை. ஆனால் நம்ம படிப்போ நம்மளோட ஒரு வேலையோ நம்ம கூட என்றைக்குமே இருக்குங்க. சரிங்களா?